Hi, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I am Bharati DP. Today I am going to handle BTH and let's get started. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற topics இந்த 6 topics. The first one is Commonwealth Games. The second one is Asiatic Wild Buffalo. The third topic is mountain passes in India. The fourth topic is about Uzbekistan. The fifth topic is a term named Clean State Doctrine. And the last topic is NAVIC. So let's get started with the first topic. காமன்வெல்த் கேம்ஸ் நம்ம நிறைய இந்த ரீசெண்ட் டைம்ஸில் நியூஸில் பார்த்துருப்போம். August 2 அன்னைக்கு தான் நடந்து முடிஞ்சுது. இது ஏன் நியூஸில் இருக்குன்னா, கேம்ஸ் நடந்ததுக்கப்புறம் மெடல் வாங்கின பார்ட்டிசிபென்ட்ஸை பிரைம் மினிஸ்டர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது PIBயில் ஒரு ஆர்டிக்கலாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம இன்னைக்கு இந்த டாபிக் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ காமன்வெல்த் கேம்ஸ் பார்க்குறப்போ இந்த மாதிரி ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒலிம்பிக் சம்மர் கேம்ஸ் அதை பற்றிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி காமன்வெல்த் கேம்ஸோட சிக்னிஃபிகன்ஸ் அதிகமாக இருக்குது, இந்தியா மெடல்ஸ் அதிகமாக வாங்கியிருக்கிறதுனால நம்ம அதோட ஹிஸ்ட்ரியும் கொஞ்சம் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கலாம். காமன்வெல்த் கேம் இஸ் ஹெல்ட் எவ்ரி 4 years. ஓகேங்களா, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது. இது மெயினா அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸ்க்காக தான் நடத்துறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஐடியாவை யார் கொண்டு வந்தாங்கன்னா, ரெவரன் ஜே ஆஸ்லி கூப்பர் அப்படின்றவர் தான் இந்த ஐடியாவை கொண்டு வந்தாரு. எதுக்குன்னா, காமன்வெல்த் நேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் கொண்டு வரதுக்காக. யூஸ்வலா காமன்வெல்த் கண்ட்ரீஸ்னு யாரை சொல்லுவாங்கன்னா, பிரிட்டிஷ் இருக்காங்க இல்லையா, பிரிட்டிஷ்க்கு கீழே காலனிஸா இருந்த கண்ட்ரீஸை தான் காமன்வெல்த் நேஷன்ஸ் சொல்லுவாங்க. அது கூட ஒரு சில டெவலப்ட் நேஷன்ஸும் இருக்காங்க. அந்த கண்ட்ரீஸ்க்கு நடுவில் நடக்கிற ஸ்போர்ட். இது ஃபர்ஸ்ட் டைம் 1930 கனடால ஆர்கனைஸ் பண்றாங்க அண்டர் த நேம் பிரிட்டிஷ் எம்பையர் கேம்ஸ். இது நிறைய பேர்ல நடந்தது. இப்போ ரீசெண்டாக 1978 காமன்வெல்த் கேம்ஸ்ன்ற டேர்ம் வந்தது. அண்ட் தென் நம்ம ஒலிம்பிக் இருக்குல்லையா, ஒலிம்பிக் ஜோதி எடுத்துட்டு போவாங்க இல்லையா, நம்ம பார்த்துருப்போம். அத்லெட்ஸ் எல்லாமே வந்து ஒரு டார்ச் மாதிரி கேரி பண்ணிட்டு போவாங்க. இந்த காமன்வெல்த் கேம்ஸோட அந்த டார்ச்சோட பேர் கிங்ஸ் பேட்டன் ரிலே. இது நம்ம பிரீஃபா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஹிஸ்ட்ரி. இப்போ நடந்து முடிஞ்ச 23rd காமன்வெல்த் கேம்ஸை பத்தி பிரீஃபா நம்ம பார்த்துடலாம். திஸ் டுக் பிளேஸ் இன் கிளாஸ்கோ. கிளாஸ்கோ இஸ் a city in Scotland. இதுவரையும் 3 சிட்டிஸ்ல தான் காமன்வெல்த் கேம்ஸ் 2 தடவை நடந்திருக்கு. The first one is Auckland. This city is in New Zealand. அடுத்தது எடின்பர்க் அண்ட் கிளாஸ்கோ. இந்த ரெண்டுமே வந்துட்டு ஸ்காட்லாண்ட்ல தான் இருக்கு. ஓகேங்களா, இந்த தடவை நடந்த கிளாஸ்கோ ஒலிம்பிக்ஸ், கிளாஸ்கோல ஆல்ரெடி 2014 காமன்வெல்த் கேம்ஸை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேம்ஸ்க்குமே வந்து அஃபிஷியல் மேஸ்காட் இருப்பாங்க. மேஸ்காட்ன்றது ஒரு அனிமல் ஃபிகரா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்டா இருக்கலாம். They believe that this brings good luck to the games. இந்த காமன்வெல்த் கேம்ஸோட மேஸ்காட் இஸ் ஃபின்னி. ஓகேங்களா, இந்த ஃபின்னின்றது என்னன்னா ஸ்காட்லாண்டோட நேஷனல் அனிமல். ஸோ தட் இஸ் யூனிகார்ன். இந்த யூனிகார்ன் வச்சு அதை பேஸ் பண்ணி கொண்டு வந்த மேஸ்காட் தான் ஃபின்னி. ஒரு வருஷமும் அந்தந்த கேம்ஸ்க்கு வந்துட்டு ஒரு மோட்டோ இருக்கும். ஸோ திஸ் காமன்வெல்த் மோட்டோ இஸ் ஸ்போர்ட்ஸ் இஸ் ஜஸ்ட் த பிகினிங். ஸ்போர்ட்ஸ் இஸ் ஜஸ்ட் த பிகினிங்ன்றது எதுக்காக மீன் பண்றாங்கன்னா, ஸோ ஸ்போர்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் குறிக்கிற மாதிரியும் எவ்ரி ஒன் ஹேஸ் டு பி இன்க்ளூசிவ்ன்ற மாதிரியும் இருக்கிறதுக்காக இந்த தீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த காமன்வெல்த்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பேரா அத்லெட்டிக்ஸ் இருக்கும் இல்லையா, பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள், அவங்களோட கேம்ஸையும் வந்து இந்த காமன்வெல்த்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் 1994 ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் it became a medal event in 2002 for para athletes also. And then next Commonwealth Games நம்ம 4 years once நடக்கும்னு பார்த்தோம் இல்லையா, அடுத்த 4 yearsல எங்க நடக்க போகுதுன்னா, it is going to be conducted in India in 2030. எங்கன்னு பார்த்தோம்னா அகமதாபாத். ஆல்ரெடி 2010 டெல்லியில் நடந்திருக்கு. ஸோ இப்போ டெல்லி இங்கே நடக்குது இல்லையா, அகமதாபாத்ல நடக்க போகிற காமன்வெல்த் கேம்ஸ் வந்துச்சுன்னா, there will be a total of 4 cities where Commonwealth has held twice. 2013 India will also get that status. இப்போ இந்த பிக்சர்ஸ் பாருங்க. இதுல காமன்வெல்த் கேம்ஸ்ல என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இருக்குன்னு இதுல போட்டிருக்கு. பாஸ்கெட் பால், அதே பேரா அத்லெட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வீல் சேர் பாஸ்கெட் பால், ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக்ஸ், அத்லெட்டிக்ஸ், பேரா அத்லெட்டிக்ஸ், பவுல்ஸ், பேரா பவுல்ஸ், பாக்ஸிங், cycling, track cycling, para track cycling, judo, netball, swimming, para swimming, weight lifting and para power lifting. இது ஆல்ரெடி ஒரு PYQல கேட்டிருக்காங்க. சம்மர் ஒலிம்பிக் கேம்ஸ்ல ஒரு 4-5 ஸ்போர்ட்ஸ் கொடுத்து எது இன்க்ளூட் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்க சும்மா ரஃபா பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த வருஷம் காமன்வெல்த் நடந்திருக்கு. அண்ட் தென் இது இந்தியாவில் நிறைய மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க, கோல்டு, சில்வர் அண்ட் பிரான்ஸ். ஹியர் ஐ given only the list of gold medalists. இப்போ நம்ம ரீசெண்டாக ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின் ரொம்ப நாளாக கேட்காம இருந்தாங்க. லாஸ்ட் 2 to 3 yearsஸாக ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதில் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நேம்ஸும் சொல்லி இவங்க இந்த ஸ்போர்ட்ஸில் சாம்பியன் ஆயிருக்காங்க, தே வந்த கோல்டு மெடல்ன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் கெட் டு நோ தியர் நேம்ஸ். இதை நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி மெமரைஸ் பண்ண வேண்டாம். நம்ம நார்மலாக நியூஸ் பேப்பரில் அப்பப்போ பார்த்துருக்கோம்ல, இட்ஸ் ஆஃப் ஆர் ஓன் இன்ட்ரெஸ்ட். அது நியூஸ் பேப்பரில் பார்க்க அந்த நேம்ஸ் நீங்கள் கேள்விப்பட்ட மாதிரி இருந்தாலே போதும். டிஸ்கிரிப்ஷனில் PDF ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அந்த டைமில் இந்த நேம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அதிகமான மெடல்ஸ் வந்து கோல்டு இந்தியா பாக்ஸிங்கில் வாங்கியிருக்கு.
Okay, this is the PYQ reference. ரெண்டு கொஸ்டின் போட்டிருக்கு. ஒன்று 2021 வந்த கொஸ்டின், அடுத்தது 2023. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின் ரீசெண்ட் டைம்ஸில் இட் இஸ் பீன் ஆஸ்க்ட். ஸோ லெட்ஸ் see the first question. Consider the following statements in respect of 32nd Summer Olympics. ஸோ இது ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து both 1 and 2 டைப்பில் கேட்டிருக்காங்க. The first statement, the official motto for this Olympics is a new world. நம்ம காமன்வெல்த்லையும் பார்த்தோம் இல்லைங்களா, இதே பேட்டர்னில் அந்த கேமோட மோட்டோ, ஒரு லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் படிக்கிறீங்கன்னா அதோட மோட்டோ என்னங்கிறதையும் படிச்சுக்கோங்க. அண்ட் தென் இங்கே பாருங்க, ஸ்போர்ட் கிளைம்பிங், சர்ஃபிங், ஸ்கேட் போர்டிங், கராத்தே அண்ட் பேஸ்பால் ஆர் இன்க்ளூடட் இன் திஸ் ஒலிம்பிக்ஸ். ஸோ அந்த கேமோட ஸ்கோப் என்னென்ன கேம்ஸ் இருக்குன்றதையும் கேட்டிருக்காங்க. ஹியர் த ஆன்சர் இஸ் 2 only. நம்ம பிவைக்யூஸ் டிஸ்கஸ் பண்ணுறப்போ நீங்கள் ரொம்ப கண்டென்ட் பார்க்காம அனலைஸ் பண்ணி பாருங்க. ஸோ பிவைக்யூவை கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சும் பார்க்கணும். எந்த பேட்டர்ன்ல கேட்டிருக்காங்க, ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க, both 1 and 2 பேட்டர்ன்ல கேட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு சிக்னிஃபிகண்டான டாபிக் வந்திருக்கு, ஒரு ஒலிம்பிக்ஸ் நடக்குது, அப்போ அதை பிவைக்யூல ஃபோக்கஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. எந்த மாதிரி விஷயத்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வைக்கிறாங்க, இந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சும் வேணும். இப்போ இது ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச கரண்ட் அஃபேர்ஸ் இல்ல கரண்ட்ல எப்பயுமே ரிலவெண்டா இருக்க டாபிக்னா நீங்க கண்டென்ட்யூமே இன்ஃபர்மேஷனா எடுத்துக்கலாம். ஓகே, லெட்ஸ் see the next question. Consider the following statements in respect of 44th Chess Olympiad 2022. இது நமக்கு ரொம்ப ரெலவெண்டா இருந்திருக்கும், ஏன்னா அது நடந்த வருஷம் கேட்டாங்க and it took place in Chennai. So let's see the statements. It was the first time that Chess Olympiad was held in India. Second statement, the official mascot was named Thambi. This is correct. The trophy for the winning team in the open section is the Vera Menchik Cup. Fourth statement, the trophy for the winning team in the women's section is the Hamilton Russell Cup. Okay, இந்த கொஸ்டின்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, the first and second statement are correct. Here you can see the option is only 2. இந்த third and fourth statementல interchange பண்ணிருக்காங்க with respect to men and women. ஓகேங்களா, இந்த கப் இருக்கும் இல்லையா, இந்த ட்ராஃபியோட இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி பேட்டர்ன்ல இன்னொரு பிவைக்யூ இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு த மென் அண்ட் உமன், இல்ல இந்த மாதிரி ட்ராஃபிஸ் இருக்கும் இல்லையா, அதை இன்டர்சேஞ்ச் பண்ணி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் ராங், இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் செட் பண்ற பேட்டர்னையுமே நோட் பண்ணும். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த நெக்ஸ்ட் டாபிக். திஸ் இஸ் ஏஷியாட்டிக் வைல்ட் பஃபலோ. இது ஏன் நியூஸ்ல இருக்குன்னா, சத்தீஸ்கர்ல இந்த ஸ்பீஷிஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆக போகுது, லாஸ்ட் ஸ்பீஷிஸ் இருக்கு, அதை கன்சர்வ் பண்றதுக்கான மெஷர்ஸ் எடுக்கிறாங்க. ஹியர் யூ கேன் see in the picture crescent ஷேப் இருக்கு இல்லையா, crescent ஷேப்ல ஹார்ன்ஸ் இருக்கு. இருக்கிற பொவைன் ஸ்பீஷிஸ், பொவைன்ஸ்னா கேட்டல்ஸ்ன்னு சொல்லுவோம், ஆடு மாடு இந்த மாதிரி பஃபலோஸ் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே பொவைன்ஸ்னு ஒரு டேர்ம்ல சொல்லுவாங்க. இருக்கிற பொவைன் ஸ்பீஷிஸ்லேயே இருக்கிறதுலே லாங்கான ஹார்ன் இந்த ஏஷியாட்டிக் வைல்ட் பஃபலோக்கு தான் இருக்கு. இந்த ஏஷியாட்டிக் வைல்ட் பஃபலோவை வாட்டர் பஃபலோன்னு சொல்லுவாங்க, வைல்ட் பஃபலோ, ஏஷியாட்டிக் பஃபலோ இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணி டேர்ம்ஸ்ல சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஸ்பீஷிஸை எப்படி படிக்கணுன்ற அப்ரோச்சும் நம்ம இந்த டாபிக்ல கவர் பண்ணிடுறோம். ஓகே, திஸ் ஏஷியாட்டிக் வைல்ட் பஃபலோ, இதோட ஹேபிட்டட் இட் இஸ் நேட்டிவ் டு சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. இப்போ நம்ம ஹியூமன்ஸ் நம்ம ட்ரா பண்ண பிசிக்கல் பவுண்டரிஸ் இருக்கும் இல்லையா, அது அனிமல்ஸ்க்கு கிடையாது. அனிமல்ஸோட ஸ்ப்ரெட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2-3 கண்ட்ரி சேர்ந்து இருக்கும், அது கண்டினியூட்டி இருக்கும். இப்போ ஏஷியா, இந்தியா இருக்கு இல்லையா, அண்ட் தென் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, இப்போ இந்த ரீஜியன்ல இருக்கு இந்த பஃபலோ. ஸோ இப்போ நீங்கள் ஸ்பீஷீஸோட ஹேபிட்டட் படிக்கிறப்போ இந்த கண்டினியூட்டி நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஒரு சர்க்கிள் போட்டிங்கன்னா அது என்னென்ன கண்ட்ரீஸில் கவர் ஆகுதுன்றதை ஈஸியாக நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் இன் ஸ்பெசிஃபிக்காக இந்தியா, நேபாள், பூட்டான், தாய்லாந்து அண்ட் கம்போடியா. மியான்மரில் இருக்கா இல்லையான்னு இட் இஸ் நாட் எட் கன்ஃபார்ம், கிளியர் டேட்டா கிடையாது. பட் ஆல்ரெடி இட் வாஸ் தேர் இன் பங்களாதேஷ், லாவோஸ், வியட்நாம் அண்ட் ஸ்ரீலங்கா. இப்போ அந்த ஸ்பீஷிஸ் டிஸப்பியர் ஆயிருக்கு. ஸோ இதோட ஆக்சுவல் ஹேபிட்டட் சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா இந்த ரீஜன்ல இருக்கு, அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா இந்த கண்ட்ரீஸ்ல இருக்கு. அண்ட் தென் இதோட ஸ்பெசிஃபிக் ஹேபிட்டட் பார்த்தீங்கன்னா ஸ்வாம்பியா இருக்க ரீஜன்ஸ்ல இருக்கும், தண்ணி அதிகமாக இருக்க இடத்துல, லைக் வெட்லண்ட்ஸ், மார்ஷஸ்னா சதுப்பு நிலம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இருக்கும். ரிவர் வேலிஸ், கிராஸ்லேண்ட்ஸ் அண்ட் ஃப்ளட் பிளேன்ஸ். இதுக்கான ரீசன் என்னன்னா, அதுக்கு இப்போ பஃபலோஸ் நம்ம மாடு இருக்கிறப்போல அதை சுற்றி நிறையா கொசு, ஈ, பூச்சி அதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இந்த பஃபலோஸும் இன்செக்ட்ஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அதை நிறையா நேரம் தண்ணிக்குள்ளே தான் இருக்குங்களா. இந்த பஃபலோஸ் ஆர் ஹெர்பிவோர்ஸ், இவங்களோட கன்சம்ஷன் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி ஹெர்பிவோர்ஸ், ஆம்னிவோர்ஸ் நிறைய டைம் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸ்குரில்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க, வேற நிறையா ஸ்பீஷீஸ் வச்சும் அதோட ஃபுட் ஹேபிட்ஸை கேட்டிருக்காங்க கொஸ்டின். So this is very important to be noted. This also eats aquatic plants, but it is a herbivore. And then நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் crescent shaped horn, which is largest among all the bovine species. ஓகே, இப்போ நம்ம
ஸ்பீஷீஸ்குள்ள இருக்க ஜெண்டர் டிஃப்ரென்சஸ்னால் ஃபிசிக்கல் ஜெண்டர் டிஃப்ரென்சஸ் பார்ப்போம். மேல்ஸ் இருக்கு இல்லையா, மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் இருக்கு இந்த ஸ்பீஷீஸில். மேல்ஸ் ஆர் ஜென்ரலி லார்ஜர் அண்ட் ஆர் ஆல்சோ டார்க்கர் தேன் த ஃபீமேல்ஸ். அவங்க மேல்ஸ் இன்னும் கொஞ்சம் பிளாக்காக இருப்பாங்க ஃபீமேல் ஸ்பீஷீஸ் விட. அண்ட் தென் தீஸ் ஆர் எக்ஸலன்ட் ஸ்விம்மர்ஸ். இவங்களோட ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஹேபிட்டட் அடாப்டேஷன் இருக்கு இல்லையா, அவங்க அந்த தண்ணியில் தான் ரொம்ப நேரம் இருக்கும் இந்த பஃபலோஸ்லாம். அதனால தே ஆர் எக்ஸலன்ட் ஸ்விம்மர்ஸ் ஆல்சோ. அண்ட் இவங்க ஹர்டாக தான் வாழ்வாங்க. பஃபலோஸ் இருக்குல்ல, நிறைய கூட்டமாக வாழ்வாங்க. அதில் இந்த எல்டர்லி மேல் பஃபலோஸ் இருக்கு இல்லையா, அது மட்டும் கொஞ்சம் ஐசோலேட்டடாக இருக்கும். மற்றபடி பஃபலோஸ் ஹர்டாக கூட்டமாக இருக்கும். அண்ட் இட் இஸ் லெட் பை எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபீமேல். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இட் இஸ் லெட் பை எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபீமேல் பஃபலோஸ். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸுமே யூபிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால ரீசன்ட் ட்ரெண்டில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷனையும் அலைன் பண்ணி. அண்ட் தென் தீஸ் calves are born after a gestation period of 10 to 11 months. For humans it is 10 months and for these buffaloes அது மாதிரி சிமிலராக 10 to 11 monthsக்கு அப்புறம் தான் ஒரு பஃபலோ பிறக்கும். And then they spend a lot of time in water. We've seen this already. To protect them from insects. அண்ட் தென் எல்லா ஸ்பீஷீஸ்க்குமே த்ரெட் இருக்கும். ஒரு நம்ம ஃபுட் செயினில் பார்த்தோன்னா ஒரு ஸ்பீஷீஸ்க்கு மேலே இன்னொரு ஸ்பீஷீஸ் இருக்கும். ஃபுட் வெப்பில் ஒன்றுத்துக்கு மேலே இன்னொன்று இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி தேர் வில் பி த்ரெட்ஸ் ஃப்ரம் ப்ரிடேஷன் அண்ட் தென் ஹேபிட்டட் லாஸ், ஹண்டிங். நம்ம ஹேபிட்டட் லாஸ் பார்த்துலிங்களா, ஆல்ரெடி ஒரு சில கண்ட்ரீஸில், பங்களாதேஷ் மாதிரி கண்ட்ரீஸில் இட் ஹஸ் பிகம் எக்ஸ்டிங்க்ட். ஆல்ரெடி இருந்தது எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு. அண்ட் தென் டிரான்ஸ்மிஷன் ஃப்ரம் லைஃப் ஸ்டாக், இந்த மாதிரி நிறைய ஹைப்ரிடைசேஷன், இண்டிஜினஸ் ப்ரீட்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போயிடுது. இந்த பஃபலோ இட்ஸ் இஸ் நாட் டொமஸ்டிகேட்டட், இட் இஸ் அ வைல்ட் பஃபலோ. இது ஜென்ரலாக இந்த வைல்ட் பஃபலோ பற்றி. அண்ட் தென் வாட் எவர் ஸ்பீஷீஸ் இஸ் தேர் ஸ்பெசிஃபிக்கலி இன் இந்தியா ஸ்பெசிஃபிக்காக நம்ம தனியாக அதை படிச்சுக்கணும். இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்காக எங்கெங்கே இருக்குது. த லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் இஸ் இன் அசாம். அங்கேயும் கசிரங்கா நேஷனல் பார்க், மனாஸ், திப்ரு சைக்கோவா நேஷனல் பார்க். இந்த ரீஜன்ஸில் இந்த பஃபலோ அதிகமாக நம்ம பார்க்க முடியும். அண்ட் தென் அருணாச்சல் பிரதேஷ், மேகாலயா அண்ட் சத்தீஸ்கர், இந்த ஸ்டேட்ஸ்லையுமே இந்த பஃபலோ இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது ஒரு ஸ்பீஷீஸோட ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ். இது உங்களுக்கு ரிமெம்பர் பண்ண டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். பட் அந்த ஸ்பீஷீஸோட நேச்சர், அது எந்த அளவுக்கு எக்ஸ்டிங்க்ட் ஆயிருக்கு, வைல்டில் இருக்கா, அதோட த்ரெட்ஸ் என்னென்ன, அதெல்லாம் வச்சு நம்ம ஓரளவுக்கு ஞாபகம் வச்சிருக்கோம். இது endangered under the IUCN Red List. IUCN Red Listல extinct, critically endangered, vulnerable இந்த மாதிரி categories பார்ப்போம். This specific buffalo is endangered and then under the Wildlife Protection Act in India, it is under Schedule 1, which is the highest level of protection. அடுத்தது இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் இருக்கு, கன்வென்ஷன் ஆஃப் ட்ரேட் இன் ஸ்பீஷீஸ். ஒரு ஸ்பீஷீஸ் பஃபலோவை ஹார்ன்காக ட்ரேட் பண்ணலாம், அதோட கொம்பு இருக்கு இல்லையா, அதுக்காக ட்ரேட் பண்ணலாம், இல்லை ஸ்கின்காக ட்ரேட் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கிறப்போ அதுக்கு எந்த லெவல் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் அண்டர் Appendix 3. ஓகே, அப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பீஷீஸை எந்தெந்த விதத்தில் படிக்கலாங்கிறத we have got to know. Here is a framework. நம்ம இப்போது ஏஐ யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஏஐயில் இப்போது என்ன மாதிரி இன்ஃபர்மேஷனாலும் வாங்கிடலாம். பட் ஹவு ப்ரொடக்டிவ் we are using it. There are specific things which keep repeating. ஸ்பீஷீஸ் ஆகட்டும், பிளேசஸ் இன் நியூஸ், இந்த மாதிரி நிறையா ரிப்பீட் ஆகும். Here is what I've created. இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸில் கேட்ட யூபிஎஸ்சியோட ஸ்பீஷீஸ் PYQs எடுத்து நம்ம ஏஐ கிட்ட கொடுத்து கிவன் அனாலிசிஸ்னு கொடுத்தோன்னா அது இந்த அளவுக்கு கொடுக்குது. என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ் இது பண்ணணும். இப்போது ஸ்பீஷீஸ் படிக்கிறப்போ இது நீங்கள் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை எல்லா ஸ்பீஷீஸ் படிக்கிறப்பையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கீப் இட் அஸ் அ ஃப்ரேம் ஒர்க். ஓகே, ஐடென்டிஃபிகேஷன், அதோட நேம், அது எண்டமிக், நேட்டிவ், எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு இட் இஸ் நேட்டிவ் ஸ்பீஷீஸ், அப்புறம் அது என்ன ஃபைலம், இன்செக்டா, ஃபிஷ்ஷா, மேமல், க்ரஸ்டேஷியன், அந்த மாதிரி படிச்சுக்கலாம். அடுத்தது இட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அதோட ஹேபிட்டட், குளோபல் லெவல்லையும் இந்தியாக்குள்ளேயும் எங்கெங்கே இருக்குது, இஃப் இட் இஸ் தேர் இன் இந்தியா. அண்ட் தென் இட்ஸ் ஸ்பெசிஃபிக் ஹேபிட்டட், கிராஸ்லேண்ட், மரைன். அண்ட் தென் இட் இஸ் ஆர்போரியல், ட்ரீஸில் வாழுமா, டெரெஸ்ட்ரியலா, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ணணும். ஏன்னா தீஸ் சேம் வேர்ட்ஸ் ஹேவ் பீன் ஆஸ்க்ட் இன் UPSC questions. பிஹேவியர், இட் இஸ் diurnal, nocturnal. லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விச் ஆஃப் த ஒரு லிஸ்ட் ஆஃப் அனிமல்ஸ் கொடுத்து எதெல்லாம் நாக்டர்னல்னு கேட்டிருக்காங்க, எதெல்லாம் மார்சூப்பியல்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹவ் டு ஃபாலோ த பேட்டர்ன் ஆஃப் UPSC அண்ட் தென் அலைன் ஆஃப் ப்ரிப்பரேஷன். இப்போ ஜென்ரலாக இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இருக்க டவுட்டு ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குது. எதை படிக்கணும், நியூஸ் பேப்பரில் வர நியூஸ் நிறையா இருக்குது, அதில் எதை இது பண்ணணும். ஸோ திஸ் செஷன் மெயின்லி ஹெல்ப்ஸ் யூ டு நேரோ டவுன் யுவர் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பரேஷன். ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கிறத எந்தெந்த டாபிக்ஸ் சூஸ் பண்ணும், நம்ம நியூஸ் பார்த்தப்பே தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு இவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. ஸோ திஸ் டாபிக் இஸ் இம்பார்ட்டன்ட். PYQஸில் நிறையா தடவை இந்த மாதிரி ஏரியாஸ் கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் டாபிக் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டாபிக்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறோங்கிறதுக்கும் இந்த இனிஷியேட்டிவ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் அந்த டாப்பிக்குள்ளே என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்து படிக்கணும். இப்போ ஸ்பீஷீஸ் இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிளில் படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு ஹோலிஸ்டிக்காக இருக்கும். இதை தாண்டி 1-2 எக்ஸப்ஷன்ஸ் வரலாம். பட் திஸ் வில் பி மோர் தென் எனஃப்.
இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் ப்ரிப்பரேஷனை நேரோ டவுன் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கும் தான் திஸ் இனிஷியேட்டிவ் இஸ் கோயிங் டு பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகே, நவ் லெட்ஸ் கெட் பேக். அதோட டயட், ஹெர்பிவோர், கார்னிவோர், என்ன மாதிரியான அதோட டயட் ஹேபிட்ஸ் இருக்குது. அண்ட் தென் ரீப்ரொடக்ஷன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பீங் ஆஸ்ட். எலிஃபெண்ட்டோட ரீப்ரொடக்ஷன் பற்றி கேட்டிருக்காங்க, லயன்ஸ், அந்த மாதிரி ரீப்ரொடக்ஷன் பேட்டர்ன்ஸ், இதோட யூனிக் ஃபீச்சர்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம்ல, இந்த பஃபலோ வாட்டரில் தான் இருக்கும் இன்செக்ட்ஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதோட யூனிக் ஃபீச்சர்ஸ், வாட் ஆர் ஆல் த த்ரெட்ஸ், கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் அதர் திங்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு டாப்பிக்கும் ஏதாவது ஒரு டாபிக் எலாபரேட்டாக இந்த ஃப்ரேம் ஒர்க் பார்க்கலாம். ஸோ டுடே யூ கேன் லேர்ன் அபவுட் திஸ் ஸ்பீஷீஸோட ஃப்ரேம் ஒர்க். Okay, here is the previous question which was asked in 2017. According to the Wildlife Protection Act 1972, which of the following animals cannot be hunted by any person except under some provisions provided by law? So, okay, இதில் 3 லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறப்போ திஸ் இஸ் அ லிஸ்ட் டைப் கொஸ்டின். இந்த மாதிரி அனிமல்ஸ் லிஸ்ட் கொடுத்து ஒரு காமன் தீம் கொடுத்து எதெல்லாம் வராதுன்னு கேட்குறாங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஈஸியாக பெர்மிஷன் இல்லாமல் எந்தெந்த அனிமல்ஸை வந்துட்டு ஹண்ட் பண்ண முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ காரியல், திஸ் இஸ் critically endangered. We all know this is a type of crocodile species. And then Indian wild as wild buffalo, இது நம்ம பார்த்தோம் endangered. And this is also, I think it is endangered, I'm not sure. Okay, if you know, please let me know in the comment section. இந்த 3 ஸ்பீஷீஸுமே ஈஸியாக பெர்மிஷன் இல்லாமல் ஹண்ட் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் இஸ் 1, 2 and 3. இப்போ PYQல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இந்த வைல்ட் பஃபலோ பற்றி. ஸோ தெர் ஆர் ஹை சான்சஸ் தட் இட் வில் ரிப்பீட். இதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக ஒரு கொஸ்டின் கூட கேட்கலாம். சான்சஸ் ஆர் தேர் ஃபார் ரெப்பிட்டேஷன். ஓகேம்மா, நவ் we are going to the third topic, which is mountain passes in India. ரீசெண்டாக இது ஏன் நியூஸில் இருக்குன்னா, நதுலா பாஸ் இருக்கு இல்லையா, நதுலா பாஸ் ஹேஸ் பீன் ஓப்பன் ஃபார் ட்ரேட் ஆஃப்டர் 6 years. அதனால் இது நியூஸில் இருக்குது. இந்த டாபிக் நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோன்னா, மோஸ்ட்லி தேர் ஆர் ஹை சான்சஸ் தட் it will be asked in match the following. இப்போ ரீசெண்டாக ஜியாகிரஃபி, அந்த பிளேசஸ், ரிவர்ஸ், அந்த மாதிரிலாம் மேட்ச்சில் கேட்குறாங்க இல்லையா, இந்த மவுண்டன் பாசஸும் அதையும் நம்ம அந்த ஆங்கிளில் தான் அப்ரோச் பண்ண போகிறோம். Okay, here I've given a list of passes, அதோட 1 or 2 significance and location. இப்போ இது நீங்கள் ஒரே டைமில் ரொம்ப மெமரைஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். பட் திஸ் இஸ் கோயிங் டு பி எலாபரேட் லிஸ்ட் ஃபார் யர் என்டையர் UPSC ப்ரிப்பரேஷன். நேஷனல் பார்க்ஸ் இருக்குது, டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குது, இது எல்லாமே நம்ம லிஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரி இந்த பாசஸும் லிஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். இதுக்கப்புறம் எந்தெந்த பாசஸ் நியூஸில் வந்தாலுமே யூ கேன் கெட் பேக் டு யுவர் நோட்ஸ். Okay, just make a list. நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறப்போ என்ன பாஸோ அதோட லொக்கேஷன் என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ் ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டிங்கன்னா யூ நீட் நாட் வரி அபவுட் இட். இதுக்கப்புறம் எந்த பாசஸ் வந்தாலும் நீங்கள் அந்த நோட்ஸ்லேயே ரெஃபர் பண்ணி படிச்சு. ஸோ லடாக் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தெர் ஆர் தீஸ் 4 passes: கர்துங்லா பாஸ், சோஜிலா, சங்லா, பனிஹால் பாஸ். ஸோ இதோட சிக்னிஃபிகன்ஸ், கர்துங்லா பாஸ் இட் கனெக்ட்ஸ் லே வித் நூப்ரா வேலி and it is a gateway to the Siachen glacier. அங்கே சியாச்சன் கிளேஷியர் போகிறதுக்கான வழியும் அதுதான். ஜோஜிலா இட் கனெக்ட்ஸ் காஷ்மீர் வேலி வித் லடாக் ஆன் ஸ்ரீநகர் லே ஹைவே. ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேண்டியதில்லை. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வெறும் அந்த பாசஸ் அண்ட் லொக்கேஷன் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சங்லா பாஸ் இட் கனெக்ட்ஸ் பாங்காங் லேக். இட் கனெக்ட்ஸ் லே வித் பாங்காங் லேக். பனிஹால் பாஸ் இட் இஸ் லொக்கேட்டட் இன் த பிர்பாஞ்சல் ரேஞ்ச். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த லோவர் ரேஞ்சஸ் இன் த ஹிமாலயாஸ். It connects Jammu with Srinagar and the Jawahar tunnel is a part of it. இப்போ ஜென்ரலாக மவுண்டைன் பாசஸ்னால் என்னென்னா, மவுண்டன்ஸ் செயினில் தானே இருக்கும். தி செயின் ஆஃப் மவுண்டன்ஸ் இருக்கப்போ there will be a small gap in between the 2 mountains. நேச்சுரலாகவே அந்த கேப் இருக்கும். This will facilitate the movement of animals, humans and whatever. நம்ம இப்போ அந்த பாசஸில் டனல்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், ஹைவேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை மொபிலிட்டிக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் வாட் அ பாஸ் இஸ். உத்தராகண்டில் மனா பாஸ், லிப்புலேக் பாஸ் இருக்கு. லிப்புலேக் பாஸ் இஸ் ஃபேமஸ் பிகாஸ் இட் இஸ் இன் த ட்ரை ஜங்ஷன் ஆஃப் இந்தியா, நேபாள் அண்ட் சைனா. அண்ட் தென் த மனா பாஸ் இட் இஸ் நியர் த சோர்ஸ் ஆஃப் சரஸ்வதி ரிவர். இட் கனெக்ட்ஸ் உத்தராகண்ட் வித் டிபெட். ஓகே, இப்போது நீங்கள் மெதுவாக இதெல்லாம் படிக்கலாம். நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு கீப் ரிவைசிங் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் ஸோ தட் யூ ஹாவ் பெட்டர் ரிட்டென்ஷன். நெக்ஸ்ட் த பாசஸ் இன் ஹிமாச்சல் பிரதேஷ். ரோஹ்தங் பாஸ், இதில் தான் அட்டல் டனல் இருக்கு. பாராலச்சாலா, திஸ் இஸ் அ பாஸ் விச் கனெக்ட்ஸ் லக்லூன் இன் ஹிமாச்சல் பிரதேஷ் வித் லே இன் லடாக். இட் இஸ் இன் த மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் பிர்பாஞ்சல் ரேஞ்ச், ஜன்ஸ்கர், கிரேட் ஹிமாலயன் ரேஞ்சஸ். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ த சோர்ஸ் ரீஜன் ஆஃப் வாகா ரிவர். இந்த ஜியாகிரபிக்கல் பிளேசஸ்லாம் நீங்கள் ஸ்டாட்டிக் ஜியாகிரஃபியில் படிப்பீங்க. ஸோ இன் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் த மோர் அண்ட் மோர் யூ ஹியர் அபவுட் த டேர்ம்ஸ். எடுத்த உடனே படிச்சுட்டு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது.
என்சிஆர்டிஸில் படிப்பீங்க, கிளாஸஸில் படிப்பீங்க. திரும்ப திரும்ப படிக்கிறப்போ this will become easier for you to remember. And then this is the Shipkila Pass in Himachal Pradesh. This is situated along the Sutlej River, which is one of the tributaries of the Indus. The next is in Arunachal Pradesh, Sela Pass and Dipu Pass. இந்த ரெண்டு பாஸ்மே அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. both connects with China. Okay, the next the passes in Sikkim. It is Nathula and Jelepla. Nathula Pass வந்துட்டு நம்மளோட historic silk routeல ஒரு பார்ட்டா இருக்கு. And then Jelepla Pass, this lies near this Kupup Lake. மோஸ்ட்லி இந்த பாசஸ் நீங்கள் ஹைவேஸ் அதெல்லாம் பார்க்குறீங்களோ இல்லையோ, ஜியாகிரபிக்கல் என்ன ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர் அதில் இருக்குது, ரிவர் மேலே இருக்கா இல்லை லேக் மேலே இருக்காங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். அண்ட் இந்த நெக்ஸ்ட் இஸ் த பாசஸ் இன் வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ்லேயும் 3 பாசஸ் இருக்குது, போர்காட், தால்காட். இந்த ரெண்டுமே திஸ் இஸ் இன் மகாராஷ்டிரா. அண்ட் தென் பால்காட், இது பாலக்காடு வந்து நம்ம கேரளா பக்கத்தில் இருக்குது, கேரளாவில் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும். திஸ் கனெக்ட்ஸ் கேரளா அண்ட் தமிழ்நாடு. ஓகே, இப்போது இந்த பாசஸை நீங்கள் நோட்ஸாக எடுத்துக்கிட்டு you keep revising. Okay, this is a map which I've given. இது மட்டும் இங்கே வரணும். That is in Himachal Pradesh and Uttarakhand இந்த ரீஜனில். இது பிடிஎஃப் ஷேர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். மேபி இதை பார்த்து நமக்கு பிக்டோரியல் மெமரியில் we can easily remember the location of the passes. Okay, now let's see a PYQ. 2023ல கேட்ட கொஸ்டின். இது எக்ஸாக்டாக பாசஸ் பற்றி கேட்டதில்லை, பட் ஸ்டில் எந்த பேட்டர்னில் கேட்குறாங்க ஜியாகிரபியில். இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரிவர் இருக்கு, அண்ட் தென் தட் இஸ் அ லேக். ஸோ தே ஹவ் இன்டகிரேட்டட் போத் ரிவர் அண்ட் லேக். இந்த 2 டாப்பிக்கும் இன்டகிரேட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் படிக்கிறப்ப ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸை ஓவர்லாப்பிங் ஃபீச்சர்ஸ் இருக்கிறத கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஹியர் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஒன்லி த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஜீலம் ரிவர் passes through the Ular Lake and the next 2 statements are incorrect. Okay, so option only 1. Just understand the pattern of this question. The next topic is Uzbekistan. இது ஏன் நியூஸ்ல இருக்குன்னா, ரீசெண்டா உஸ்பெகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க பிரசிடென்ட்டை பார்த்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்ம யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல் இருக்கார் இல்லையா, அவரும் அந்த காமர்ஸ் ரிலேட்டடா என்னென்ன உஸ்பெகிஸ்தான் கூட நம்ம டீல்ஸ் வைக்க போறோங்கிறத பத்தி ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்காரு. ஸோ என்னென்ன செக்டர்ஸில் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க உஸ்பெகிஸ்தான் இந்தியா கோஆபரேஷனில். ஸோ திஸ் மைட் ஆல்சோ ரிஃப்ளெக்ட் இன் யுவர் மெயின்ஸ் ஐஆர் பேப்பர். ஓகேங்களா? கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அண்ட் மைனிங், ஃபார்மசியூட்டிக்கல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங், ஐடி அண்ட் டிஜிட்டல் எக்கானமி. இந்த ஏரியாஸில் தே ஆர் கோயிங் டு கோஆபரேட் அண்ட் தேர் ஆர் ஹை சான்சஸ் தட் தே மே நெகோஷியேட் அ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இப்போ ஏன் ரீசெண்டாக சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா, தேர் ஆர் வைட் ரேஞ்ச் ஆஃப் ரிசோர்ஸஸ் லைக் கேஸ், கிரிட்டிக்கல் மினரல்ஸ், அது எல்லாமே அங்கே இருக்குது. அண்ட் ஹிஸ்டாரிக்கலாகவும் இந்தியாவுக்கும் ஓரளவுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸில். இப்போ ஒரு கண்ட்ரி நியூஸில் இருந்துச்சுன்னா வாட் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் வி ஹாவ் டு ஸ்டடின்னு பார்த்துடலாம். ஐ கிவன் அ பிக்சர். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது பார்டரிங் கண்ட்ரிஸ். ஏன்னா லாஸ்ட் 2-3 டைம்ஸில் ஆப்கானிஸ்தானோட பார்டரிங் கண்ட்ரிஸ், உக்ரைனோட பார்டரிங் கண்ட்ரிஸ்லாம் கொஸ்டினில் வந்திருக்கு. ஸோ ஹியர் த லேண்ட் பார்டரிங் கண்ட்ரிஸ் ஆர் கசகஸ்தான், Kyrgyzstan, Tajikistan, Afghanistan and Turkmenistan. இந்த 5 பார்டரிங் கண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ எப்போ எந்த கண்ட்ரி படித்தாலுமே ஃபர்ஸ்ட் யூ கெட் டு நோ தேர் லேண்ட் பார்டர்ஸ் ஆர் வாட் எவர் த சி பார்டர்ஸ் ஆல்சோ. ஓகே, உஸ்பெகிஸ்தான் இஸ் அ லேண்ட் லாக் கண்ட்ரி. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சுற்றி எந்த வாட்டர் பாடிஸுமே கிடையாது. ஸோ இட் இஸ் லேண்ட் லாக் அண்ட் இட் ஹாஸ் ஆல்சோ அனதர் சிக்னிஃபிகன்ஸ். இட் இஸ் டபுளி லேண்ட் லாக். அதாவது ஒரு லேயருக்கு லேண்ட்லாக் கண்ட்ரிஸ் இருக்கு. தெர் இஸ் ஆல்சோ another layer of countries which are landlocked. So there are two countries which have this specific feature. One is Uzbekistan. The other one, please Google it and then let me know in the comment section. For doubly landlocked countries, in Uzbekistan map பார்த்தீங்கன்னா இங்க வாட்டர் பாடிஸ் இருக்கு, எரல்சி இருக்கு, காஸ்பியன் சி இருக்கு. அப்போ இது வாட்டர் பாடி இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம். தீஸ் 2 வாட்டர் பாடிஸ் ஆர் கன்சிடர் லேக்ஸ். சீன்னு இருக்குன்னா ஒரு சீக்கு ஓப்பன் பார்டர் இருக்கணும். இட் ஹேஸ் டு கெட் கனெக்டட் வித் த ஓஷன். பட் ஹியர் தீஸ் வாட்டர் பாடிஸ் அரௌண்ட் ஹியர் ஆர் க்ளோஸ்ட். அது பெருசாக இருக்கனால சீன்னு சொல்கிறாங்க, பட் தேர் ஆக்சுவலி லேக். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் ஆஃப் கண்ட்ரீஸ் லேண்ட்லாக்டாக இருக்குது. இதுக்கு அடுத்த சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்க கண்ட்ரீஸ்மே தேர் லேண்ட்லாக். ஓப்பன்னா அவங்களுக்கு சி ஆக்சஸ் கிடையாது. ஸோ இட் இஸ் கால்ட் டபுளி லேண்ட்லாக். And these are general facts. So the capital task in Uzbek is the official language and Uzbekistan. So you can check the pronunciation in Google. This is the currency of them. And then Soviet Union la 1991 the separate ana country da Uzbekistan, and we've already seen the borders in the map. And you can also see the organizations in which Uzbekistan is a member.
ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன், காமன்வெல்த் ஆஃப் இண்டிபெண்டன்ட் நேஷன்ஸ், யுனைடெட் நேஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸில் தே ஆர் holding membership. And this is the geographical aspect of a country. So இப்போ நம்ம BTHல பார்க்குறோம் இல்லைங்களா, இந்த பேட்டர்னில் நீங்கள் ஒரு டாப்பிக்குமே ப்ரிப்பேர் பண்ணலாம். This is just a framework for you. You can also take information and the analysis part, how you can prepare for a topic. The Kizilkum Desert. This covers major part of Uzbekistan. And then இங்கே 2 rivers இருக்கு, அமுதாரியா அண்ட் சிர்தாரியா. உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கொஸ்டினில் மேட்ச்சில் கேட்கலாம். இந்த ரிவர்ஸ் கொடுத்துட்டு எந்த கண்ட்ரியில் இருக்குது அந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங்கில் வரலாம். ஜஸ்ட் ட்ரை டு ரிமெம்பர் தோஸ் நேம்ஸ். அண்ட் தென் த அரல்சி உஸ்பெகிஸ்தானில் ஒரு சின்ன பார்ட்டில் வரும். திஸ் இஸ் ஃபேஸிங் கிரிட்டிக்கல் கிளைமேட் சேஞ்ச் இஷ்யூஸ். அண்ட் தென் அடுத்தது த கிளைமேட் ஆஃப் உஸ்பெகிஸ்தான். சின்ஸ் இட் இஸ் அ லேண்ட்லாக் கண்ட்ரி, இட் இஸ் அ கான்டினென்டல் கிளைமேட் எஃபெக்ட் இருக்குது. ரொம்ப வின்டர்ஸும் ஹார்ஷாக இருக்கும், சம்மர்ஸும் ஹார்ஷாக இருக்கும். And then indோட resources பார்க்கலாம். So cotton is the widely cultivated crop in Uzbekistan. And then there are other minerals like gold, uranium, natural gas and copper. Okay, now நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி PYQஸ்ல எந்தெந்த கண்ட்ரீஸ் பார்டர் பண்ணுதுன்னு ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. This was a question asked in 2023. உக்ரைன் நியூஸ்ல இருந்தது, வார்னால உக்ரைன் நியூஸ்ல இருந்தது. Here they have given a list of 6 countries. How many of them borderன்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஹைலைட் பண்ணியிருக்க 2 countries மட்டும்தான் பார்டர் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ஹங்கேரி அண்ட் ரொமேனியா, அதர் 4 are not the borders of Ukraine. So just analyze the pattern of the questions. So this is the 4th topic, clean state doctrine. இந்த clean state doctrine எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் இருக்கு இல்லையா, ஒரு கம்பெனி இன்சால்வெண்ட் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி ரெசல்யூஷன் பண்ணி ஒரு ஆர்பிட்ரேஷன் மாதிரி தான், ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக எப்படி அதோட டெப்ஸை வந்து குறைக்கலாம், கடன் எப்படி குறைக்கிறது, எந்தெந்த கடன் யார் யாருக்கு அவங்க செட்டில் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கிறது தான் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட், விச் வாஸ் brought in the year 2016. இதுக்கு கீழே இருக்க ஆர்டிகல் 31 கிளாஸ் 1ல இருக்க ஒரு ப்ரொவிஷன் தான் கிளீன் ஸ்டேட் டாக்ட்ரைன். இதை என்ன சொல்லுதுன்னா, நம்ம அந்த இன்சால்வன்சி ப்ராசஸில் ஒரு பிளான் பண்ணுவாங்க, யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும். இதுக்கப்புறம் ஆஃப்டர் த பிளான் அந்த அவங்களுக்கெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் த கம்பெனி வில் பி ஃப்ரீ ஃப்ரம் ஆல் த டெட்ஸ். அந்த பிளானில் குறிப்பிட்டது இல்லாமல் மற்ற அசட்ஸ் எதையுமே வந்துட்டு மற்ற கிளைம்ஸ் எதையுமே பண்ண முடியாது. ஸோ அந்த பிளானில் இருக்கிற எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டாங்கன்னா த கம்பெனி வில் கம் அண்டர் clean slate SLATE கிளீன் ஸ்டேட்டுங்கிற ஒரு சர்டிஃபிகேட் அதுக்கு இருக்கும். ஆஃப்டர் தட் யாரும் போய் கிளைம் பண்ண முடியாது, அந்த பிளான்ல இருக்கிறத மட்டும்தான் கிளைம். ஸோ இதை எந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கலாம்னா, வாட் இஸ் வாட்ன்ற டேர்ம் தான். ஓகே, இதுக்கு ரொம்ப ஸ்கோப் கிடையாது கொஸ்டின் கேட்கறதுக்கு. பட் வாட் இஸ் வாட், த டேர்ம் கிளீன் ஸ்லேட் டாக்ட்ரைன் சீன் இன் த நியூஸ் ஆர் கிளீன் ஸ்லேட் பிரின்சிபல் சீன் இன் த நியூஸ் இஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்க முடியும். ஸோ ஜஸ்ட் கெட் டு நோ வாட் இஸ் இட். This is a part. This is after the completion of corporate insolvency resolution process under the Insolvency and Bankruptcy Code. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம தனியாக வேற ஒரு டாப்பிக்கில் கூட பார்க்கலாம். பட் ஹியர் யூ ஜஸ்ட் கெட் டு நோ த clean slate doctrine which is under section 31 class 1 of the act. And then this is also this applies to all groups including banks, workers, கவர்மெண்ட் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே இதோட கம்ப்ளைண்ட்ஸ்க்கு கீழே தான் வருவாங்க. இட் அப்ளைஸ் டு எவ்ரி ஒன். ஓகே, இந்த கிளீன் ஸ்லேட் டாக்ட்ரைன் பிரின்சிபல் இருக்கு இல்லையா, திஸ் ஹஸ் இவால்வ் த்ரூ த ஃபாலோயிங் ஜுடிஷியல் கேஸ் லாஸ். இந்த ஒரு கேஸ் லாஸ்லையுமே அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதே பிரின்சிபலை அப்பீல் பண்ணியிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட். ஸோ மேபி திஸ் யூ கேன் யூஸ் இன் த மெயின்ஸ் எக்ஸாம். இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் பற்றி கேட்டாங்கன்னா நீங்கள் கோட் பண்ணுறதுக்காக இந்த கேஸ் லாஸ் வச்சுக்கலாம். கிரெடிட்டர்ஸ் ஆஃப் SR ஸ்டீல், இது ஒரு கேஸ் விச் டுக் பிளேஸ் இன் 2019. கன்ஷியம் மிஸ்ரா, டாடா ஸ்டீல், இந்த மாதிரி இந்த 3 கேசஸ்லையுமே அந்த டாக்ட்ரைன் பற்றி சுப்ரீம் கோர்ட் ரீஎம்ஃபசைஸ் பண்ணியிருப்பாங்க. Okay, this is a previous year question. This has both topic relevance and pattern relevance. இப்போ இந்த மாதிரி மோஸ்ட்லி எக்கனாமியில் டேர்ம்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. Which of the following statements best describes the term scheme for sustainable structuring of stressed assets? ஓகேங்களா, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. Here it is a scheme of RBI for reworking the financial structure of big corporate entities ஃபேஸிங் ஜென்யூன் டிஃபிகல்ட்டி. ஸோ எக்கனாமியில் நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் டேர்ம்ஸ் பார்க்குறீங்க, இல்லை என்விரான்மெண்ட் ரிலேட்டட் டேர்ம்ஸ் பார்க்குறீங்கனாலுமே இந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஓகே, த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் NAVIC. ISRO's NAVIC system can no longer provide
நேவிகேஷன் டேட்டா இண்டிபெண்ட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இஸ்ரோ நாவிக்ன்றது இட் இஸ் அ சேட்டலைட் சிஸ்டம் விச் ப்ரொவைட்ஸ் டேட்டா. இந்தியாவோட ரீஜனல் சேட்டலைட் சிஸ்டம். அதில் 4 சேட்டலைட்ஸ் இருக்கு. ஒரு சேட்டலைட் அதோட அட்டாமிக் கிளாக் ஃபெயிலியர் ஆனதுனால இட் இஸ் நாட் இன் யூஸ். அதனால தான் இஸ்ரோ ஹேஸ் செட் தட் இண்டிபெண்ட்டாக கொடுக்க முடியாது, தே நீட் அ சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நாவிக்ன்றது நேவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டலேஷன். Previously, this was in the name IRNSS, Indian Regional National Satellite System. In the name la irundhudu. And recently, our Prime Minister has changed the name to Navigation with Indian Constellation. This is India's indigenous standalone satellite management system. இதில் என்னென்ன சர்வீசஸ்லாம் இருக்குன்னா பொசிஷனிங், நேவிகேஷன் அண்ட் டைமிங். இதோட ஷார்ட் ஃபார்ம் பிஎன்டி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுது இது. And whenever you study about a missile or a spacecraft or satellite, you have to see its range. What is its capacity? இது இப்போ இந்தியா இங்க இருக்கு அப்படின்னா இங்கிருந்து ஒரு 1500 கிலோமீட்டர் இருக்கு இல்லையா, it can monitor up to this 1500 kilometer from here. And then here the NAVIC satellite இருக்கு இல்லையா, இதோட சேட்டலைட்ஸ் எந்தெந்த ஆர்பிட்ஸ்ல இருக்குன்னா ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ்லயும் இருக்கும், ஜியோசின்க்ரனஸ் ஆர்பிட்ஸ்லயும் இருக்கும். So you have to know that it is not in the sun synchronous orbit, geostationary and geosynchronous orbitல தான் NAVICோட satellites place பண்ணிருக்காங்க. It offers 2 types of services. Standard positioning service. This is for civilian use. எப்பயுமே science and technology and space வளர there is a larger advantage for human community also. Defense purpose க்கு, government ஓட monitoring purpose க்கு யூஸ் பண்ணாலுமே there is always application for civilian purpose. So under this standard positioning service, it is provided for civilian purpose. நம்மளோட weather prediction அந்த மாதிரியான ஒரு சில purposeக்கு யூஸ் பண்றாங்க. And there are also few restricted services which is used by authorized persons only. And here இது எந்தெந்த இடத்த satellite monitor பண்ணுனா terrestrial, aerial and marine. So you have to know the scope of this. This monitors only the terrestrial nu kodupanga illa marine mattum dhaan kodupanga. So that statement will be wrong. Here it monitors terrestrial, aerial and marine navigation. And then what are its scope? Endha work adu pannum. Disaster management la endha areas la disaster affect pannirukku andha mari monitor pandradhukku help pannudhu. Vehicle tracking, fleet management and then other timing applications and mapping are its applications. Science and technology, the most important thing is to know their applications. And here இப்போ நாவிக்கோட 3 segments இருக்கு. One is the space segment, ground segment and user segment. This is nothing but space segmentல மேல இருக்க satellites, ground segmentல மேல இருக்க satellitesல groundல இருக்க ஒரு இன்டெகிரேட்டட் சிஸ்டம் மூலமாக தான் அங்கேருந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். இங்கேருந்து டேட்டா வாங்குறதும் கிரவுண்ட்ல இருந்து அங்கே ஸ்பேஸில் இருக்க சேட்டலைட்ஸ்க்கு கமாண்ட்ஸ் கொடுக்கறது தான் கிரவுண்ட் செக்மெண்ட் சொல்கிறாங்க. அடுத்தது யூசர் செக்மெண்ட் விச் இஸ் த யூஸ் ஃபார் சிவிலியன் பர்பஸஸ் அண்ட் அதோட அப்ளிகேஷன்ஸ் தான் யூசர் செக்மெண்ட். தெர் இஸ் ஒன் சிக்னிஃபிகண்ட் ஃபார் திஸ் நாவிக், வேர்ல்ட் வைட் ரேடியோ நேவிகேஷன் சிஸ்டம் இல்லையா. It has got this recognition by the International Maritime Organization. International Maritime Organization கொடுத்த ஒரு recognition இந்த NAVIC system இருக்கு. This NAVIC is very important because it is indigenous for India and then global levelல ரெண்டு countries-க்கு தான் இந்த மாதிரி regional systems இருக்கு. One is for India and Japan. As we've seen, NAVIC is for India and Japan-ஓட QZSS. இந்த ரெண்டுமே regional monitoring satellite systems. Then global levelல 4 கண்ட்ரீஸ்க்கு குளோபல் சிஸ்டம்ஸ் இருக்கு. அப்படின்னா இந்த சேட்டலைட்டோட மானிட்டரிங், டேட்டா ஷேரிங் எல்லாமே தே டூ இட் வித் அதர் கண்ட்ரீஸ். குளோப் ஃபுல்லாக அவங்களால மானிட்டர் பண்ண முடியும். இந்த மாதிரி குளோபல் சிஸ்டம்ஸ் 4 கண்ட்ரீஸில் தான் இருக்கு. திஸ் இஸ் ஜிபிஎஸ் ஃப்ரம் USA, GLONASS ஃப்ரம் ரஷ்யா, Galileo ஃப்ரம் த யூரோப்பியன் யூனியன் அண்ட் BeiDou ஃப்ரம் சைனா. ஸோ தீஸ் 4 countries are having global systems and 2 countries, Japan and India, are having their own regional systems. Now this is a previous question. Director IRNSS பத்தி கேட்டிருக்காங்க. Now it is in the name of NAVIC. Okay, see the statements. IRNSS has 3 satellites in geostationary and 4 satellites in geosynchronous orbits கொடுத்திருக்காங்க. IRNSS covers entire India and about 5,500 square kilometers beyond its borders. So இப்போ இது தப்பு. This is only 1,500. மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் வைக்கிறப்போ யூ ஹாவ் டு செக் அகெயின் த ஸ்டேட்மெண்ட்ஸ். அது கரெக்டாக இருக்குமா என்னங்கிறத பாருங்கள்.
India will have its own satellite navigation system with full global coverage by the middle of 2019. So அந்த டைம்ல பார்க்குறப்போ this is a very advanced technology which we are not having even now and we are working towards it. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், ஃபுல் குளோபல் கவரேஜ். ஸோ அந்த டைமில் தான் மற்ற கண்ட்ரீஸ்க்கு ஜிபிஎஸ் அந்த மாதிரி சிஸ்டம்ஸ்லாம் இவால்வ் ஆகிட்டு இருந்தது. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ராங். த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். பட் ப்ரெசென்ட்லி 4 சேட்டலைட்ஸ் இருக்குது அதில். ஓகே, அப்போது சயின்ஸ் அண்ட் டெக்கில் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்றதையும் யூ கேன் அப்ஸ். ஓகே, நவ் we've seen all the topics. 6 டாபிக் பார்த்துருக்கோம். And now we are going to see the practice questions for each topic. Okay, try to answer the questions. நீங்களே questions படித்து பார்த்துட்டு give a pause, ஆன்சர் பண்ண முடியுதா பாருங்கள். Okay, the first question is about the Commonwealth Games. Consider the following statements in respect of the 23rd Commonwealth Games 2026. The first statement, Glasgow is the only city. நீங்கள் படிக்கிறப்பயே எந்தெந்த கீவேர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்றதை பாருங்கள். ஸோ யூ ஹாவ் டு ஸ்ட்ரெஸ் ஆன் த கீவேர்ட்ஸ். ஒரு கீவேர்டுக்கும் தெர் இஸ் லாட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். அதை மிஸ் பண்ணோன்னா தெர் ஆர் ஹை சான்சஸ் தட் வி மே கெட் த ஸ்டேட்மெண்ட் ராங். Glasgow is the only city. So it says there is no other city other than Glasgow has hosted the Commonwealth Games twice. So the statement is wrong because we know 3 other countries have hosted it twice. Finny is the official mascot of the Commonwealth Games 2026. This statement is correct. Para athletics were not integrated in the main Commonwealth Games program in 2026. இது கரெக்டாக கிடையாது. பிகாஸ் வி ஹவ் ஆல்ரெடி சீன் 2002லே பேரா அத்லெட்டிக்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸ் பார்த்தோம் இல்லையா, தேர் வாஸ் பேரா ஸ்விம்மிங், பேரா சைக்கிளிங், அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸும் இருந்துச்சு. ஸோ பேரா அத்லெட்டிக்ஸ் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட். த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட், Ahmedabad in India is scheduled to host the 2030 Commonwealth Games. So this statement is obviously correct. How many of the above statements now? 2 statements. So only 2 is the answer for this. Okay. Second question is about the Asiatic wild buffalo. With respect to the Asiatic wild buffalo, which of the following statements are correct? ஸோ இந்த கரெக்ட் இன்கரெக்ட்டும் நோட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நடுவில் கொஞ்ச நாள் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸே கேட்கல, பட் இன் 2026 ஃபிலிம்ஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஓவரால் பேட்டர்ன் ஃப்ரம் வேர் ஐ ஹவ் டேக்கன் இஸ் த ஹாலாக் கிப்பான் கொஸ்டின். 2026ஓட கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஹாலாக் கிப்பான்னு ஒரு ஸ்பீஷீஸ் பற்றி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதே பேட்டர்னில் ஓரளவுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ஸுமே ரீசன்ட் ரிலவன்ஸ் வச்சு தான் எடுக்கிறோம். Let's see the statements. In India, Karnataka is home to a large number of the species listed as endangered in the IUCN. So here there are 2 facts. Karnataka la adhigama in the species irukku solranga, and they are also saying that this is endangered. But here this is wrong because Assam in India has a large number of the species. Okay, second statement, they usually live in herds led by older males. So they are living in herds and சொல்றாங்க led by older males. This statement automatically goes wrong because experienced females தான் herd lead பண்றாங்க, and older males they generally live in isolation. The third statement, they are excellent swimmers. இவங்களோட ஒரு characteristic கொடுத்திருக்காங்க and can cross rivers with ease. So this statement is correct. So select the correct answer. The answer is option D, 3 only. Okay, 3 only is the answer. The first 2 statements are wrong. Okay. The third question, mountain passes in India. As you can see, recent times la geography questions இந்த மாதிரி tabular columns and maps 2 லிஸ்ட் கொடுக்குறாங்க, இல்லை 3 டேபிள்ஸ் கொடுத்து கூட கேட்குறாங்க. இது நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச ஆன்சர் பண்ணலாம். இந்த மாதிரி 3 டேபிள் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ்ல ஏதோ ஒன்று ராங்னா you can easily eliminate it. Now let's see the mountain pass, location and its significance. Banihal Pass, Jammu and Kashmir. Correct? Yes, it is correct. It is in Jammu and Kashmir. It has the presence of Jawahar Tunnel. This is also correct. It is correctly matched. Baralachala Pass, it is in Uttarakhand. அப்படின்னு கொடுத்துருக்காங்க, but it is actually in Himachal Pradesh. This is the source of Baga river. This is correct, but அது தப்பாக இருக்கனால this entirely goes wrong. Nathula Pass, it is in Arunachal Pradeshனு கொடுத்துருக்காங்க. It is actually in Sikkim.
So this goes wrong. And here it lies near Kupup Lake and kuduthirukanga. This is actually the feature of the other one, Jelepla Pass. So this is also wrong. So we are eliminating third row also. So answer is one only. Oru row la dhaan the informations are correctly matched. The next is Uzbekistan. In the pattern pudusilla, because you've already seen it in the PYQ, but here they've given Kazakhstan, Tajikistan, Afghanistan, Pakistan, Turkmenistan and Kyrgyzstan. How many of the above countries share a land border with Uzbekistan? இங்க நாம 5 countries share பண்ணதுன்னு பார்த்தோம். So here Pakistan alone is the odd one out. Pakistan doesn't share border with Uzbekistan. So these 5. So the answer is option D, only 5. The next is the clean slate doctrine. இதை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஆல்ரெடி இந்த மாதிரி பேட்டர்னில் தான் கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ கிளீன் ஸ்லேட் டாக்ட்ரைன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் த டேர்ம் clean slate doctrine recently seen in the news? The first statement is that it provides that after approval of a resolution plan under the IBC, the corporate debtor is free from past liabilities not included in the approved plan. இப்போ அந்த பிளான்ல சொல்லப்படாத எந்த விஷயத்துக்கும் it is not binding on them to pay back. அந்த பிளான்ல சொன்ன விஷயத்துக்கு மட்டும்தான் they have to pay ன்னு சொல்லியிருக்காங்க. And it is related to insolvency and bankruptcy code. So this statement is correct. The other options you can just go through. இது சும்மா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வச்சதான். ஸோ the first statement is more relevant. இந்த மாதிரி ABCD வர கொஸ்டின்ஸில் 2 ஸ்டேட்மெண்ட் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்கலாம். பட் they are asking which best describes. யூஸ்வலி என்விரான்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் 2 ஸ்டேட்மெண்ட் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். பட் விச் ஒன் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, த லாஸ்ட் கொஸ்டின் இஸ் அபவுட் NAVIC. With reference to NAVIC, consider the following statements. Okay, first statement, NAVIC is as I said, you have to look into every keyword. NAVIC is a global system developed by ISRO to provide independent navigation capability to India. So here this is correct. It is developed by ISRO only, but it is not a global system. It is a regional system. It doesn't have global coverage. So this statement is wrong. Second statement, at least 4 operational satellites are required for independent location calculation. At least தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அதுதான் நியூஸ்ல இருந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு சேட்டலைட் இட் இஸ் நாட் ஃபங்க்ஷனல், 3 சேட்டலைட் தான் இருக்குன்றதுனால இட் cannot act independently. அப்போ it at least needs 4. So this statement is correct. Its primary coverage includes India and up to 1500 km beyond its borders. இப்போ இது ஆல்ரெடி PYQல 5500 கொடுத்துருக்காங்க. அகைன் இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல வரும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இட் இஸ் 1500 km. NAVIC offers both standard positioning service. This is for civilians நம்ம படித்தோம். அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் சர்வீசஸ், இந்த 2 சர்வீசஸ்மே இது கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் கரெக்ட். அப்போ நம்ம இப்படியே பிளைண்டாக பார்த்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை சூஸ் பண்ணிடக்கூடாது. யூ ஹாவ் டு see the question statement which is not correct, which are not correct தான் கேட்டிருக்காங்க. அப்போ the first statement is not correct, second, third and fourth are correct. So the option is only one. Whenever you first read the question, மேலே இருக்கிறதையும் படிச்சுடுங்க, கீழே என்ன கமெண்ட் கொடுத்துருக்காங்க, நாட் கரெக்ட், ஹவு மெனி பேர்ஸ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு அதையும் தெளிவாக படிச்சுட்டாங்க. ஓகே, okay, that's all. We've come to the end of the session. I hope this session was very useful for you. Keep taking notes in videos பாருங்க, description பாருங்க. ரொம்ப எல்லாத்தையும் ஒரே நாளில் படிக்கணும் ப்ரெஷர் பண்ணாதீங்க. You just get to know the frameworks. இப்போ இந்த ஸ்பீஷீஸ் படிச்சிருக்கீங்க, இதுக்கப்புறம் எந்த ஸ்பீஷீஸ் படித்தாலும் இந்த மாதிரி ஆங்கிளில் தெளிவாக படிங்க. ஸோ மெதுவாக படிங்க. கரண்ட் அஃபேர்ஸோட சிக்னிஃபிகன்ஸ் அதிகமாக இருக்குது. லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர்ஸில் ஸ்டாட்டிக் கம்மியாக இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸோட சிக்னிஃபிகன்ஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் இட் இஸ் ஆல்சோ ப்ரெடிக்டபிள். இப்போ ஓரளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் ப்ரெடிக்டபிளாக ஈஸியாகவும் கேட்குறாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம ஸ்கோப் இம்ப்ரூவ் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ். ஸோ மேக் பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். ஐட் லைக் டு நோ யுவர் ஃபீட்பேக்ஸ். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் ஃபீட்பேக்ஸ் அபவுட் த செஷன். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஐ வில் ஷேர் த PDF in the description. Thank you for watching.